வணக்கம். உங்கள் வாராந்திர ரியல் எஸ்டேட் நுண்ணறிவு புதுப்பிப்பிற்கு வரவேற்கிறோம். கோவாவில் உள்ள சொத்து சந்தை குறித்த சமீபத்திய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக உள்ளது. இன்று கோவாவில் உள்ள சமீபத்திய வங்கி ஏல சொத்துக்களை பார்க்கிறோம். இந்த சொத்துக்கள் சந்தை விலைகளை விட கணிசமான தள்ளுபடியை வழங்குகின்றன. இது புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும். கோவாவின் அழகிய கடற்கரைகள் மற்றும் துடிப்பான கலாச்சாரம் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. ஏலம் எடுப்பதற்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புதிய தகவல்கள் இங்கே. இந்த ஏலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் மற்றும் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரிவாக ஆராய்வோம். கோவாவின் சொத்து சந்தை முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. அதிக சுற்றுலா மதிப்பு, வாடகை மற்றும் ரிசார்ட் வீடுகளுக்கான நிலையான தேவை மற்றும் புதிய விநியோகம் குறைவாக உள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு நீண்ட கால வளர்ச்சி மற்றும் வருமானத்திற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. கோவாவின் ரியல் எஸ்டேட் சந்தை அதன் மூலோபாய இருப்பிடம், நன்கு வளர்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டாளர் நட்பு விதிமுறைகள் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக உள்ளது. வட கோவா சுற்றுலா பயணிகளுக்கும் வணிக திட்டங்களுக்கும் பிரபலமானது. அதே நேரத்தில் தென் கோவா அமைதியான வாழ்க்கை முறையை வழங்குகிறது. வங்கிகள் இப்போது சர்ஃபேசி சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடுகின்றன. இது புத்திசாலித்தனமான வாங்குபவர்களுக்கு சில்லறை விலைக்கு கீழே பிரீமியம் சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பாகும். இந்த சட்டம் வங்கிகளுக்கு நீதிமன்ற தலையீடு இல்லாமல் செயல்படாத சொத்துக்களை மீட்டெடுக்க உதவுகிறது. சர்ஃபேசி சட்டம் 2002 இயற்றப்பட்டது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு நீதிமன்ற தலையீடு இல்லாமல் கடனாளிகளின் சொத்துக்களை ஏலம் விடுவதன் மூலம் செயல்படாத சொத்துக்களை மீட்டெடுக்க அதிகாரம் அளிக்கிறது. இந்த சட்டம் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ள பாதுகாக்கப்பட்ட கடன்களுக்கு பொருந்தும். கடனாளி கடனை திருப்பிச் செலுத்த தவறினால் 60 நாள் அறிவிப்பு காலத்திற்கு பிறகு வங்கிகள் ஒரு சொத்தை கையகப்படுத்தலாம். இந்த அறிவிப்பு காலம் கடனாளிகளுக்கு தங்கள் கடன்களை தீர்க்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தற்போதுள்ள நேரடி ஏல பட்டியல்களை பார்ப்போம். இந்த பட்டியல்கள் கோவாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள சொத்துக்களை உள்ளடக்கியது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான முதலீட்டு திறனை கொண்டுள்ளன. சால்செட்டில் ஒரு பிளாட் யூனியன் பேங்க் ஆப் இந்தியா மூலம் சுமார் 24 லட்சம் ரூபாய் இருப்பு விலையில் ஏல தேதி நவம்பர் 14, 2022. சால்செட் கோவாவின் சுற்றுலா பகுதியின் ஒரு பகுதியாகும். இது நிலையான வாடகை வருவாய்க்கு ஏற்றது. சன்கோலேயில் ஒரு பிளாட் பேங்க் ஆப் பரோடா மூலம் 31 லட்சம் ரூபாய் இருப்பு விலையில் ஏல தேதி நவம்பர் 29, 2022. சன்கோலேவும் கோவாவின் சுற்றுலா பகுதியின் ஒரு பகுதியாகும். இது மறுவிற்பனை திறனை வழங்குகிறது. போண்டாவில் ஒரு மனை பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூலம் 27 லட்சம் ரூபாய் இருப்பு விலையில் ஏல தேதி நவம்பர் 26, 2022. போண்டா ஒரு வளர்ந்து வரும் பகுதி. இது எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த பட்டியல்கள் ஆக்ஷன்ஸ் இந்தியா மற்றும் ஃபைண்ட் ஆக்ஷன் போன்ற பொது போர்ட்டல்களில் செயலில் உள்ளன. இந்த தளங்கள் சரிபார்க்கப்பட்ட வங்கி ஏல சொத்துக்களை கண்டறிய உதவும். ஏலம் எடுப்பதற்கு முன் விற்பனை அறிவிப்பு PDF ஐ கவனமாக படியுங்கள். இந்த 5 புள்ளிகளை உறுதிப்படுத்தவும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் தகவலறிந்த முடிவை எடுக்க உதவும். இருப்பு விலை மற்றும் EMD தொகை, ஆய்வு அட்டவணை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி தொடர்பு. இந்த விவரங்கள் ஏல செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கின்றன. உடைமை வகை, உடல் அல்லது குறியீட்டு, சுமை அல்லது நிலுவையில் உள்ள வழக்கு மற்றும் கட்டண காலக்கெடு மற்றும் பதிவு செலவுகள். இந்த தகவல்கள் சொத்தின் சட்டப்பூர்வ நிலை மற்றும் தொடர்புடைய செலவுகளை புரிந்து கொள்ள அவசியம். ஒவ்வொரு ஏலமும் உள்ளபடியே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விற்பனைக்கு பிந்தைய பேச்சுவார்த்தை இல்லை. எனவே ஏலம் எடுப்பதற்கு முன் அனைத்து விவரங்களையும் சரிபார்ப்பது முக்கியம். சட்டப்பூர்வ கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு ஏலமும் சர்ஃபேசி சட்டம் 2002 ஐ பின்பற்றுகிறது. இந்த சட்டம் வங்கிகளுக்கு நீதிமன்ற தலையீடு இல்லாமல் செயல்படாத சொத்துக்களை மீட்டெடுக்க உதவுகிறது.
வெற்றி பெற்ற ஏலதாரர்கள் உடனடியாக 25% டெபாசிட் செய்ய வேண்டும் மற்றும் மீதமுள்ள தொகையை 15 நாட்களுக்குள் அல்லது குறிப்பிட்டபடி செலுத்த வேண்டும். இந்த விதிமுறைகள் ஏல செயல்முறையின் வேகத்தையும் செயல்திறனையும் உறுதி செய்கின்றன. முதலீட்டாளர்களுக்கு கோவாவின் சுற்றுலா பகுதி சான்செட், சன்கோலே, போண்டா தலைப்புகள் அழிக்கப்பட்டவுடன் நிலையான வாடகை வருவாய் மற்றும் மறுவிற்பனை திறனை வழங்குகிறது. கோவாவில் நிலம் குறைவாக இருப்பதால் மூலதன மதிப்பீட்டிற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே நீங்கள் கோவா ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய காத்திருந்தால் இந்த ஏலங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் முதலீட்டு இலக்குகளை அடையலாம். நாங்கள் தினசரி பட்டியல்கள் மற்றும் விலை மாற்றங்களை தொடர்ந்து கண்காணிப்போம். ஒவ்வொரு வாரமும் சரிபார்க்கப்பட்ட புதுப்பிப்புகளுக்கு இந்த சேனலை பின்தொடரவும். கோவாவில் உள்ள ரியல் எஸ்டேட் சந்தை குறித்த சமீபத்திய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். நான் ஹேஜனிலிருந்து உங்கள் AI தொகுப்பாளர். அடுத்த சுருக்கத்தில் சந்திப்போம். உங்கள் முதலீட்டு பயணத்திற்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம்.